இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோன்னா எவனும் இன்றைக்கி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டானுங்க. அதனால் நெல் ஒரு நடு இருக்குது, அதை தான் பிடிச்சி கட்டுறதுக்கு நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. கொண்டாந்து எல்லாம் வெயிலே போட்டு போயிட்டானு பாருங்க. போனலாம் என்ன தான் பண்ணிட்டோம். ஏய் ஓமா போறேன். நம்ம பெண்களையும் சூப்பரா வெளியே வந்துருவோம்ல. முன்னாடி 1000 லோடு ஆயிருக்கான். பார்ப்போம். ஏற்றிக்கிட்டு போயிட்டான் ப்ரோ, அதனால் போகல வரல. சந்தோஷம் தட்டு ஒரு நடுறதுன்னா அவனை அனுப்பி விட்டேன். ஆனால் ஆள் வர பக்கம் போயிட்டாங்க. வேறு வழி இல்லை, நாம தான் போயாகணும். அவ்வளோதான், வந்துட்டோம், பக்கமாக வந்துட்டோம். பார்ப்போம். ஓ பெருசு வண்டி தான் வந்து அந்த நேரத்துக்கு அறுத்தே முடிச்சிட்டாங்களாம். பார்ப்போம் பார்ப்போம். கீழ் வயலாக இருக்கு, எப்படியா வந்துட்டோம். ஒரு வயலாக பெரிய வயலாக இந்த வயலாக இருக்கணும். அதான் வந்து 2 லிட்டர் வருது. அதுக்காட்டி போனா பண்ணுறாங்க நண்பன். நெல் நம்பி போச்சு, வாங்க சீக்கிரம் வாடா வாடா அப்படின்னு நான் அவசரமாக ஓடியாரேன். வருதுங்களா கொட்டி வண்டி. இப்போதான் ஒரு சுத்து வந்துருக்குது. அதுக்காட்டி போனா பண்ணுறாங்க. ஓகே நண்பா, பாருங்க நெல் பிடிச்சி கொட்டுற வீடியோ கேட்டிங்கல்ல, இன்னைக்கு பிடிச்சி கொட்டுற வீடியோ வந்துருச்சு. நானும் எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சேன். நான் எல்லாம் தூரமாக போய் ஓட்டுறமா, பக்கத்தில் இருக்கிற வண்டியே பிடிச்சி கொட்டின்னு சொல்லுவோம் நண்பா. இது என்ன கம்பெனி? கிராப் மாஸ்கா என்னப்போ ஒரு கம்பெனி பேர் போட்டு. ஓகே நண்பா, இது யாராக இந்த வண்டி பெல்ட் வண்டி வச்சு ஆர்வத்து இந்த வண்டி வச்சுருக்கிறீங்க என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இது மணிக்கு எவ்வளோ டீசல் குடிக்கும், இதில் லாபம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க நண்பா. மேக்ஸிமம் இது வந்துருச்சு ப்ரோ. எங்கள் ஏரியாவெலாம் இன்றைக்கெலாம் அறுக்கிறதுக்கு ஆளே இல்லை. எல்லாம் மிஷினில் தான் அறுத்தா வேண்டிய நிலைமையாகி போச்சு. இதுக்கு வந்து ஸ்டேரிங் கிடையாது நண்பா, லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து திரும்புது. பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் தான். அதனால் எல்லாம் லிவரில் தான் கையில் இப்படி நண்டு கொடுக்காட்டிருக்கோம். இப்படியே இழுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மணிக்கு வந்து 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நண்பா. இப்போ தான் கேட்டேன் காட்டுக்காரரை, மணிக்கு 3000 ரூபா சொல்கிறாரு. சரி 3000 ரூபாயா இருந்தாலும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அதெல்லாம் அறுத்து விடுவாங்கள்ல. ஒரு ஐட்டம் பிடிச்சி இவ்வளோ அகலம் பிடிக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் மட்டமாக விட்டா இருக்கலாம்,
ஏன் இவ்வளோ மேலால் இருக்கிறான்னு தெரியல. கேட்டால் இதுக்கு மேலே போலாங்கட்டி வரும், இதுக்கு மேலே ஆழம் பிடிச்சி அறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற மிஷின்லாம் இன்னும் ஆழமாக பிடிச்சி அறுப்பாங்களா, மட்டமாக பிடிச்சி மண்ணோட ஒன்றா அறுப்பாங்களா, இல்லை அரை அடி இப்படி தூக்கி பிடிச்சா அறுப்பாங்களா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஓஸ்க்கு ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா சோனா வந்து சேராது, நிறையா பேருக்கு சேராது. ஓகேவா, அது இவரே பாருங்கள் டிரைவர் என்னென்ன பண்ணிக்கிறாருன்னு, மூஞ்சிக்கு துணியை போட்டு இழுத்து கட்டிக்கிட்டு ஓட்டிக்கிறாரு. இஷ்டப்படிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து ட்ராக்டரில் ஏற்றுறதுலாம் பார்த்திங்கன்னா ஹைட்டை பார்த்து ஓட்டணும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இது என்ன மிஷினுன்னு தெரியல, கரப் மாஸ்டர்னு போட்டுருக்குறாங்க. எப்படி அரிசி பாருங்க, மணிக்கு 8 லிட்டர் ஓடுங்கிறாங்க. இது எத்தனை லிட்டர் டீசல் போகணும்னு கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க நண்பா. ஏன்னா ஊராக போய் ஓட்டணும். ஹலோ, செகண்ட்லேயே ஓட்டும். கரெக்டாக ஓட்டும். எவ்வளோ நேரம் முன்ன எவ்வளோ நேரம் ஆச்சு? வேலை அறுவாள் மாதிரி அப்படியே அறுக்கிறது தான் ப்ரோ வேலையே. அப்படியே கீச்சுன்னு அறுக்குது. நீங்களும் இந்த அளவுக்கு மட்டமாக பிடிச்சா இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தா மேலாவில் வருது, பாக்கிக்குள்ளே பின்னாடி கொட்டிக்கிட்டு வருது. ஒரு 2 நாள் காய விட்டு வேலை வர சொல்லி கறக்க பக்கம் சுற்றி விடுவாங்க. வேலை முடிஞ்சுதா, சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. இதே ஆளுங்களை கூப்பிட்டா ஆளுங்க வரணும், ஒரு நாள் அறுக்கணும், ஒரு நாள் கொண்டு போய் கேட்டால் அவிச்சில் ஏறணும் அப்படிம்பாங்க. அப்புறம் அடிக்கிறதுக்கு வண்டி கூப்பிடணும், அது நைட் டைமில் தான் அடிக்கணும். அது ஏகப்பட்ட தலைவலி. இது பாருங்கள், இன்றைக்கே அடித்து கொண்டு போய் இப்போயே களத்தில் கொட்டிடுவாங்க. 2 நாள் அந்த வக்கிப்பிள்ளை மட்டும் காய விட்டு ரோல் பண்ணி அதையும் தூக்கி போயிடுவாங்க. அதாக இருந்தால் போர் தான் விற்கணும். இதை கொண்டு போய் யாருமே ஆளு தேவையில்ல, வீட்டில் இருக்கிறவங்கள போர் வச்சுக்கலாம், ஈஸியான வேலை. இவ்வளோ சிம்பிள் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். அறுத்துட்டா வண்டி ஸ்வங்கின்னு போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் லிவர் கண்ட்ரோல் தான். ஏன்னா இந்த முழங்கு தான் தெரியல, என்னாலாம் கிட்டேயே நிற்க முடியல. ஆனால் எப்படி அதெல்லாம் ஓட்டுறாங்களோ தெரில. சரி, டிரைவருக்கு சேலரி 1000 ரூபாய் பக்கமாக இருக்கு நண்பா. இல்லை நல்லா ஓட்டுறது கேட்கலாம், கடைசியாக கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ சம்பளம். என்ன ஊராக போகணும். காடு காஞ்சி போயிட்டால் படப்படன்னு நடக்குது. இந்த வண்டிக்கு வந்து சேர் கொஞ்சம் ஈரம் நல்லா இருந்தால் தான் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பெல்ட் வண்டி வச்சுருக்கிறீங்களா, நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் இந்த பெல்ட் வண்டி வச்சுக்கிறீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இதே ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், இந்த ஆர்ஓஸ் நெல் பிடிச்சி கொட்டுறது ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுங்க ப்ரோ அப்படின்னு. அவருக்கோசரம் தான் ப்ரோ இது ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லைனா நான் எங்கே போய் இதெல்லாம் எடுத்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபரை ஒருத்தர் ஆசைப்படுறதுக்கோசரம் சரி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 2 இடம் வரும், பிடிச்சி கொட்டிக்கிட்டா வேலை முடிச்சுட்டு. சரி, எதுவும் ரெடி பண்ணிட்டு சொல்லு. அதே மாதிரி இந்த நெல் அடிக்கும் போது வந்து கொஞ்சம் கடை பச்சையிலே இருக்கணும், ரொம்ப பழுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழுத்து போச்சுன்னா அந்த முன்னாடி ரோல் வந்து அடித்து தானே இழுக்குது. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல் வந்து காட்டில் கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் நிறையா நெல் காட்டில் கொட்டி கிடக்குது. இது சல்லடை கம்ப்ளைண்ட்னால தான் நெல் ரொம்ப பழுத்து போச்சுன்னா கொட்டுமா, இல்லை முன்னாடி ரொம்ப காஞ்சி போயிட்டாலும் அந்த முன்னாடி ரோடு அடிச்சு இருக்குதுல்ல அதனால் கொட்டுமா, இது எதான் காரணம்? நிறையா பேர் வந்து இந்த நெல் ஃபீல்டு தான் அதிகமாக ஓட்டுவீங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த ஆரோக்கியக்காரெல்லாம் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க எதனால் கொட்டுதுன்னு. அது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல் வந்து கடப்பச்சையில் இருக்கணுமா, இல்லை வந்து நான் ஃபுல்லாக பழுத்த வாட்டி தான் இருக்கணுமா, இல்லை நெல் மட்டும் பழுத்தா போதும், தாள் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் வந்து நெல் சேதாராகாது இருக்கும் அப்படிங்கிறீங்களா? அது சொல்லுங்க நண்பா. ஒரு சில இடத்துல மட்டமாக பிடிச்சிருக்கிறாரு, ஒரு சில இடத்துல கொஞ்சம் தாங்க அது பாருங்கள் ரொம்ப மேலால் பிடிச்சிருக்கிறாரு. தெரியல இது எதனால இப்படி இருக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த வயல் காமனாவது முடிச்சிட்டாங்க. காமனாதில் முடிச்சிட்டாங்க. ஆனால் நெல் மட்டும் எனக்கு கொட்டுறது கூப்பிடவே இல்லை, இன்னும் அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நெல் அமோகமான விளைச்சலாம் என்னன்னு தெரியல. வருஷம் ஒன்றும் நெல் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் எப்படி நெல் பரவாயில்லையா என்னன்னு சொல்லுங்கள். லைட்டாக வந்து பண்ணின செலவு கூட வரல அப்படின்னு சொல்லி எல்லோரும் இப்போ கஸ்டமர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி என்னன்னு சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது லோட் ஆகி போச்சுன்னா பிடிச்சி கொட்ட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வால் இருக்குது. இந்த ஒன்றையும் போய் இப்படியே போய் அறுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துடுவாங்க. இப்போ வர்றது வரனால வேகமாக வராங்க. அந்த அரி போடும்போது ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக அப்படியே வண்டி ஸ்லோவாக மாறி. கொஞ்சம் மேலாவோட பிடிச்சா இருக்கிறாங்கண்ணா நல்லாவே பாருங்க எவ்வளோ நிற்கிது பாருங்க. கேட்டால் கோலாங்கட்டி வரும்பாங்க. ஓகே, நல்லா பிடிக்கிறத கூப்பிட்றாங்க, போய் நல்லா பிடிப்போம். ஒரு 4 மூட்டை மாட்டி உடம்புக்குதான்னு தெரில, பார்ப்போம். அடியில் விட்டா தாக்கு இருக்குமா? டிக்காது. என்னடா? அப்படியே திறந்துடும். ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆஃப் பண்ணுங்க. உப்பா இருக்குது. தாத்தாங்க போயிட்டாரு, ஒரு மம்டி எடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஆமாம், ஓகே. நம்ம 3 மூட்டை தான் வந்துருக்கோம். ஒரு கணக்கு என்னோட கணக்கு தான் 3 மூட்டை. இந்த என்னோட வயலுக்கு 3 மூட்டை வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஓகே நண்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பனைமர சாரியில் போகணும். அதனால் வந்து தள்ளணுமா, கையில் பிடிக்கிறதா? விடுங்க கொஞ்சோண்டு போனால் போட்டு இருக்கிற. ஜாயின் பண்ணும் போது ரிலீஸ் பண்ணும் போது அது எல்லா வண்டியிலையும் நிற்கிறது தானே. பனைமர சாரி இல்லைன்னா அப்படியே போயிடுவீங்க. பனைமர சாரிக்குதா? அதான் வா, பின்னாடியே வரேன். ஓகே நண்பா, அது பனைமர சாரியில் போகிறதுனால அந்த பைப்பை வந்து திரும்பியும் வளைச்சி கட்டினா தான் எடுக்க முடியுன்ட்டாரு. சரி, மேலே ஒரு வயலுக்கு எப்படியோ ஒன்று இந்த பைசன் பைல 415 எப்படி போட்டாலும் டக்குன்னு போட்டோம்னா கீர் சவுண்ட் வர ஆரம்பிக்கும்.
ஓ ஏறுதுப்பா ஏறுதுப்பா ஏறுமா ஏறி அப்பா ஏறிச்சப்பா இப்போ ரிவர்ஸ் கொஞ்சம் வருஷமா அப்படியே திருப்பிவாங்களா எல்லாமே லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முன்னாடி வந்து பின்னாடி வந்து பின்னாடி வந்து முன்னாடி வந்து வந்துருச்சா நேர் எடுத்துக்கிட்டா பறந்துடுவாங்க இதான் பொறுத்த வரலாம் சேத்துல ஓடுறது தான் ப்ரோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கிளம்பிடுச்சு உள்ளதான் போவா பிளேட்டு இது வந்து பொட்டி வந்து எத்தனை பெரிய மிஷினில் பிடிச்சிருக்கிறேன் அது வந்து நம்ம வண்டி எரிச்சுதா சரி அப்படியே பின்னாடியே போய் அந்த மேல் வயலையும் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நண்பா இதே இடம் ரொம்ப சிக்கலாக இருக்குது இல்லைனா இங்கே டயர் வண்டி கூட கூப்பிட்டா எடுத்துருவாங்க இந்த இடத்துல வந்து டயர் வண்டி வராது அது இல்லாத மிஷின் ரொம்ப ஹைட் இல்லை அதனால் டயர் வண்டி வராதுன்னு வச்சுக்காங்களேன் அதனால் பெல்ட் வண்டி கூப்பிட்ருக்குறாங்க இது 3000 மணிக்கு 3000 ரூபாயா நண்பா வாடகை அது இல்லாத பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் வந்து மந்த்லி 30,000 சேலரியாம் வண்டி ஓடினாலும் 30,000மா உங்கள் ஊர் சைடெலாம் ஆர்வஸ்ட்டு இந்த பெல்ட் வண்டி இதுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தரீங்க என்னன்னு கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இதில் எந்த வயல் எப்படி இந்த வயல் இதை உடனே அறுத்தா நாம் கொண்டு கொட்டிட்டு வரலாம் எப்படி இன்னொரு நடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம இங்கேயே நிறுத்திடுறது நல்லது நம்ம ட்ரேடர் மாதிரிலாம் இதை ஐடியெல்லாம் ஓட்ட முடியாது நண்பா இந்த பக்கம் பனைமரத்தில் இடிக்காத திறப்பணுமா டக்குன்னு அழுத்தி திறப்ப முடியாது அது ரிவர்ஸ் வந்து தான் போகலாம் இன்னும் கொஞ்சம் வர இப்படி ஏறி வந்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் இது வேறு வரல ரொம்ப பிரேக் அடிச்சு இழுத்துட்டா பெல்ட் கடை விழுந்துருங்கிறாங்க அது உண்மையா சேத்துல எப்படி பிரேக் அடிச்சு இழுத்தாலும் எதுவும் ஆகாது ஆனால் வரலுக்கு வந்து பிரேக் அடிச்சு இழுத்தா அந்த பெல்ட் வந்து பிடிங்கிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க நண்பா இந்த வயல் தான் கொஞ்சம் ஈரமாகுது என்ன பண்ணுமோ தெரில பார்ப்போம் பைப்பை தூக்கி புது மிஷின் தான் ப்ரோ இது மாடல் என்னன்னு தெரில மிஷின் ரொம்ப டேமேஜே ஆகலை இருந்தால் ஒரு அதிகபட்சம் இருந்தால் ஒரு 2 வருஷம் தோட்டமாக தான் இருக்கும் எடுத்தால் இது வந்து ஒரே ரேஸ் தான் ப்ரோ பின்னாடி ஒரே ரேஸ் தான் நம்ம இப்போ ட்ராக்டர் மாதிரி ஐடியல் பண்ணிலாம் ஓட்ட முடியாது ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரே ரேஸ் தான் லைட்டாக பதியுது பாருங்க சீக்கிரம் அறுத்துட்டு விட்டா நம்ம அடுத்த வேலைக்குது ரெடியாகுது போகணும் அந்த வயலில் பிடிச்சி கொட்ட நெல் பாருங்க எவ்வளவு இந்த வயலில் அறுத்து ஒரு பொட்டினாச்சும் வருமா என்ன பண்ணுமா தெரியல பார்க்கலாம் இருக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் ஓகே நண்பா அவங்காண்டி தாத்தா வந்து இந்த நெல்லை கொட்டிட்டு வந்துடலாம்டா வாடா அப்படிங்கிறாரு அதனால் இதை போய் கொட்டிட்டு வரத்துக்கு போகிறேன் யாரும் வராதனால நான் ஒண்டியாக எடுக்கிறதா இருக்குது நீங்கள் இருக்கட்டும் நாம் போய் இந்த 3 மூட்டை நெல்லை கொட்டிட்டு வந்துடுவோம் ஊற்றுலே தான் ப்ரோ தூரப்பனா இல்லை இந்த கொட்டாய் தான்
அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் ரிவேர்ஸ் விடணும். ரிவேர்ஸ் விட்டு கொட்டிட்டா வேலை முடியுது. பட் ஆனால் ரிவேர்ஸ் விடுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒண்டி தான் இருக்கிறேன். யாராச்சும் ஆள் இருந்தால் வீடியோ எடுக்க சொல்லலாம், யாரும் இல்லை. இங்கே தெரியுதா நெட்டில் அங்கே ரிவேர்ஸ் விடணும் இங்கேருந்து. அப்படியே பிரேக்கை போட்டு கீழே போட்டு அப்படியே ரிவேர்ஸ் விட்டு அப்படியே ரிவேர்ஸ் போக வேண்டியதான். ஏன் சித்தப்ப தாத்தா சைக்கிள் ஓய் போமா சைக்கிள் இருக்குது. சைக்கிள் எடுத்தாத்தா காரை கழிச்சு விட தானே கொட்டோம். ஓகே, ஒரு வழியாக அந்த சந்தில் பூந்து வந்தாச்சு. சரிதா? கழிச்சு விடுதாத்தா. தள்ளியே கட்டா போடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒட்டி பேர் விட்டுருங்க. அவ்வளோதானா? அப்படியே டோரை போட்டுருங்க. இறங்க கொஞ்சம் இறங்கிட்டு போடுங்க, தள்ள முடியாது. ஓகே நண்பா, ஒரு நடம் வருதா என்னன்னு தெரியல. உடனே முடிச்சு கொட்டிட்டா ஒரே ஓட்டம் ஓடிடலாம். அடுத்தது ஆம்பளை பேர் ஒட்டாண்டு வளர்க்குது, அதை தான் போய் ஓட்டலான்னு. ஒரே சுற்று தான் போய் வந்துருக்குதா வண்டி. பாவிங்களாம் சீக்கிரம் பஸ்ஸா அறுபஸ்ஸா, எங்களுக்கு வேறு உழவு வேறு அரிச்சுட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கிச்சி 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 கிச்சின்னு பாரு. சவுண்ட் அப்படி தான் வருது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி கேட்குதா தெரியல, எனக்கு அப்படி தான் கேட்குது நண்பம். எல்லாம் பிடிச்சி கொண்டு கொட்டுறதுக்கே நான் தான். அவங்க வந்து பிடிக்க போகிறாங்களா, ஏன்னா நிறைய விட போகிறாங்களா? அதில் 100ல் ஒரு காட்டுக்காரர் வேணால் அதுமாரி பண்ணுவாங்க. கையை ஒன்று அது என்ன காலையே உள்ள விட்டுறாங்களா? எதுக்கு அந்த வேலைக்கு போகணும் நம்ம? மேல் வியூ தான் நண்பா.
வந்து வெயிட் ஆகுதுல்ல, அதையும் சேர்ந்து தூத்துச்சுன்னா நெல் பறந்து போயிடும் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் எனக்கும் தெரியும். தாத்தா வந்து இன்னும் ஆழமாக விட்டாரு, மட்டமாக அப்படின்னு சொல்லி வண்டிக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் அவ்வளோதாங்க இருக்கும், இன்னும் எவ்வளோங்க இருக்கும் அப்படிங்கிறாரு. எங்கே ப்ரோ செத்த ஊர் போய் மேலே ஏறி நின்னதுக்கே எல்லாம் கபன்னு சோனா ஏறுது. எப்படி தான் ஓட்டுறாரோ தெரில. மாதம் 30,000 சம்பளமா ப்ரோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சாப்பாடோட. ஆனால் அந்த புனையில் வேலை செய்யணுமே, அதான் ஒவ்வொருத்தருக்கு இது எனக்கு செட் ஆகிறதில்ல, நல்லா சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு டிரைவர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இது இந்த அஞ்சோட வயல் அறுத்து கூட ஒரு 10 மூட்டை நெல் ஒரு அதாட்டுக்கு பாருங்க, ஒரு 6-7 சாக்கு தான் வர மாட்டேங்குது. இதான் கொடுக்குறேன் இந்த வாரம் வரேன். ஓகே நம்ம இது வந்து மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தஸ்மேட்ச் 726 போட்டுக்கிறாங்க. இது வந்து பஞ்சாப் மிஷின் நாட்டுக்கு இருக்கிறோம். இந்த மிஷின் எப்படியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஏரியாவெலாம் நிறையா டெல்டா ஏரியாவாக இருக்கும், அதனால் அவங்களுக்குலாம் தெரியும். அதனால் அவங்களுக்குலாம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஜாயின் போகுது. ஒரு நடை பிடிச்சி கொட்டுட்டு நான் அடுத்த வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன். இது அப்போ தான் மிஷின் ரொம்ப பொறுமையாக போயிடுது. நான் ரொட்டாட்டர் போகிறா கூட போக மாட்டேங்குது. லோட ஆயிருக்கான், அதனால போட்டுறங்கிறாங்க. போட்டிட்டு அருங்க சீக்கிரம், வேறு டைம் ஆச்சு. நெல் பிடிக்கிறது வேணும்னு ஒரு வீடியோ கேட்டிங்கல்ல ப்ரோ, பாருங்க இதுக்கு மேலே நெல் பிடிக்கிற வீடியோலாம் கேட்டுறாதீங்க. அவ்வளோதானா? இதை கொண்டு போட்டிட்டா படப்படன்னு நம்ம வேலையை பார்த்து போகலாம் ப்ரோ. நெல் பிடிக்க கொட்டும் போது கூட வண்டி வந்து ரேஸில் தான் ப்ரோ ஓடிட்டு இருக்குது. ஸ்லோவே பண்ணலை, வண்டி ரேஸில் தான் ஓடி இருக்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துட்டு வந்துடுறாராம். அனுப்பிட்டாருன்னா படப்படம் நாங்கள் போய் வேலையை பார்ப்போம். ஓட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி ஈஸியாக திறப்புறாரு பிடிக்கிறாரு ப்ரோ. ஆனால் அந்த சொனங்களை மாட்டிக்கிட்டு படுறதுதான் பெரிய பிரச்சனை. சொனங்கு அப்படியே முழங்கு அப்படியே முன்னாடியே ரோடு சுற்றுறதுனால அப்படியே முழங்கு குப்புன்னு மூக்கு வாய்க்கெல்லாம் ஏறுது. அவர் வேறு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியலையே நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லி நம்மளே நோட் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தஸ்மேட்ச் 726 நேஷ்னல் அவார்ட் வின்னர், யுவர் பார்ட்னர் இன் ஃபார்மிங். நம்மளுடைய விவசாய தோழனம். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது கடைசிட்டு. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர் சிஸ்டர். கடைசியாக ஒரு சுற்று இருக்குது, அது ஒன்றையும் ஓட்டி முடிச்சுட்டா கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா நம்ம பாட்டில் கொடுக்குன்னு கொண்டு கொட்டிவிட்டு கிளம்ப வேண்டியதான். இது எல்லாம் லோக்கல்லே வண்டி இருக்குது ப்ரோ. அதனால் வந்து அந்த நெல் பிடிச்சி கொட்டுறதுலாம் நாங்கள் வந்து தூரமாக போனால் 400 ரூபா 500 ரூபா வாடகை கட்டுப்படி ஆகாதுன்னு
பக்கத்தில் இருக்கிற வண்டியை கூப்பிட்டு ஓட்டிக்க சொல்லுவோம். அதனால் நெல் பிடிச்சி ஓட்டுற வீடியோலாம் நம்மகிட்ட வர்றதில்லன்னு வச்சுக்காங்களேன். இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே. அதனால் இது வந்து நடைக்கு வந்து 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டுறதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குவீங்க என்னன்னு சொல்லி கமெண்ட்ல நான் போடுங்க நண்பா, தெரிஞ்சுக்கலாம். மற்ற நண்பர்களுக்கும் தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து கொட்டுனா நான் கிளம்புறேண்ணா. திறந்துடும் வருது. அப்படியே பொழுதுனைக்கும் கொட்டிக்கிட்டே இருந்தேன். எப்படி அவ்வளோதானா, ரேட்டை குறைச்சிட்டாரு. ஐடிலே இவ்வளோ வர மாட்டேங்குது. ஆனால் மணிக்கு 10 லிட்டர் போகுங்கிறாரு. அதுதான் எனக்கு தெரியல. அதை மட்டும் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டி வச்சுக்கிறீங்களுக்குலாம் உங்களுக்குலாம் தெரியும் உண்மையான டீஸ் லெவல் போகும். 3000 ரூபா வாங்குறது என்னென்னா டெம்போ இருக்குது, லாரியில் ஏற்றணும் இறக்கணும். இப்போ பின்னாடி ஆட்டுவாங்களா? எதுவுமே இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சா. ஓகே, நம்ம உடனே கொட்டிட்டு நம்ம வேலையை போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, பாய்.